எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், நம்மை உண்டாக்கின கர்த்தரை, அதாவது தேவனை வணங்கி தாழ்மையுடன் அவருக்கு முன்பாக பணிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் அழகான ஒரு வசனம். இந்த உலகத்தில் பலருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்போம். சில சமயங்களில் மனிதர்களுக்கு முன்பாக குனியவும் நேரிடும். ஆனால் உண்மையான பணிவு நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது மட்டுமே வருகிறது. நாம் யார்? நம்முடைய வாழ்வு எங்கிருந்து வந்தது? நம்முடைய மூச்சு கூட நம்முடையதல்ல, அது தேவன் கொடுத்தது. அதனால்தான் வேதாகமம் சொல்கிறது, நாம் அவருடைய சிருஷ்டி என்று சொல்கிறது. முழங்கால் மடக்குவதின் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தாவே, நான் உம்மை விட பெரியவன் அல்ல என்று ஒப்புக்கொள்வது. 2வது, என் வாழ்க்கையை நீங்களே நடத்த வேண்டும் என்று ஒப்படைப்பது. 3வது, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று ஏற்றுக்கொள்வது. இன்று பலர் பொறாமையுடன் வாழ்கிறார்கள். நான் தான், என்னால் தான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது பணிவு. நாம் முழங்கால் மடக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறார், நம்முடைய பாரங்களை எடுத்துக்கொள்கிறார், நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்று நம்மை நாமே ஒரு நிமிஷம் விசாரித்து பார்ப்போம். நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக பணிவுடன் இருக்கிறேனா? 2வது, என் வாழ்க்கை அவரிடம் ஒப்படைத்து இருக்கிறேனா? நாம் உண்மையாய் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் இட்டு செபிக்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு நிமிடம் நிதானித்து அறிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம செபிப்போமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இன்று உங்கள் சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற பொறாமைகள், எரிச்சல்கள், இவ்விதமான பாவங்களை எங்கள்கிட்டருந்து எடுத்து போட்டு அப்பா எங்களை மன்னியுங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தாழ்மை உள்ளவர்களாக மாற்றும், உம்மை சார்ந்தவர்களாக மாற்றும், எல்லாவற்றிலும் உம்மை நம்பும் கிருபையை தாரும். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் இட்டு செபிக்கும் பொழுது எங்கள் கவலைகளை நீக்கி போடும், எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய சிருஷ்டிகள், நீங்களே எங்கள் தேவன். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.